ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, நான் உன்னோடு பேசும் இந்த வார்த்தைகள் தற்செயலானவை அல்ல. இது அன்பின் பரிபூரண நேரத்தில் உன்னை தேடி வந்த செய்தியாகும். உன்னை சுற்றியுள்ள உலகம் உன் கவனத்தை ஈர்க்க முயன்றாலும், அல்லது உன் மனம் திரும்ப திரும்ப கவலைகளை பற்றி பேசினாலும், இப்போது எல்லாவற்றையும் கீழே வைத்துவிடு. இந்த நொடி முழுவதும் உன் இதயத்தை எனக்கே கொடு. சிவபெருமான் கூறுகிறார், பிரச்சனைகளை பற்றியோ அல்லது கவன சிதறல்களை பற்றியோ நினைக்க உனக்கு ஆசை வரலாம். ஆனால் அந்த பிடியை எதிர்த்து நில். நான் சொல்ல வந்திருக்கும் இந்த வார்த்தைகள் உன் கவனத்தை ஈர்க்க முணுமுணுக்கும் எந்த ஒரு கவலை எண்ணத்தை விடவும் மிக முக்கியமானவை. இது கடந்து போகும் ஆறுதலின் குரல் அல்ல. இந்த நொடியில் உன்னை அரவணைக்க வந்திருக்கும் உன் சிருஷ்டிகரின் குரல். நீ இதுவரை பார்க்கப்படாதவராகவோ அல்லது மறக்கப்பட்டவராகவோ உணர்ந்தால் தெரிந்து கொள், என் பார்வை இந்த நிமிடத்தில் இங்கே உன் மீது மட்டுமே நிலையாயிருக்கிறது. சிவபெருமான் சொல்கிறார், எனக்கு பிரியமானவனே, நீ எப்படி உணர்கிறாய்? உன் உணர்ச்சிகளை அலசிப்பார். உன் அன்றாட முகமூடி கடியில் மறைத்து வைத்திருக்கும் கனத்தையும் அமைதியற்ற தன்மையையும் அமைதியான துயரங்களையும் வெளியே கொண்டு வா. உன் ஆவியை எடை போடும் அனைத்தையும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள நான் நெருங்கி வருகிறேன். உன் வலியை, உன் மனதில் நிரந்தரமாக குடியேறி விட்டதாக தோன்றும் அந்த எண்ணங்களை கூட நான் உனக்கு அளிக்கும் அமைதிக்கும் சமாதானத்திற்கும் ஈடாக கொடு. சிவபெருமான் கூறுகிறார், உன் அடுத்த சுவாசத்தை விடவும் நான் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன். நீ சாய்ந்து நிற்கக்கூடிய ஒரு அமைதிக்குள் உன்னை இழுக்கிறேன். என் பிரசன்னத்திலிருந்து உன்னை பிடுங்கி எறியக்கூடிய புயல் எதுவும் இல்லை. என் வெளிச்சத்துக்கு மிக இருண்ட துயரம் எதுவும் இல்லை. நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் என் கரங்கள் உன்னை சுற்றி உறுதியாகவும் நிலைத்திருப்பதாகவும் இருப்பதை உணரு. நான் என் வாக்குறுதிகளை மீறுவதில்லை. என் வார்த்தைகள் கவனக்குறைவாக கொடுக்கப்படுவதில்லை. சிவபெருமான் சொல்கிறார், நீ எனக்கு மிகவும் விலையேற பெற்றவன். உன் சுமை அதிக கனமாகும் போது உன்னை தூக்கி நிறுத்துவதற்கும், ஒவ்வொரு காலையிலும் உன் ஆத்துமாவுக்கு ஒரு புதிய விடியலை கொண்டு வருவதற்கும் நான் வந்திருக்கிறேன். நீ விழித்தெழுந்து என்னை தேடி வரும் ஒவ்வொரு முறையும் உன் விசுவாசம் சிறியதாக உணர்ந்தாலும் என் இதயம் மகிழ்கிறது. உன் சத்தத்தை கேட்க நான் பிரியப்படுகிறேன். நீ அன்பினால் என்னிடத்தில் கொண்டு வரும் ஒவ்வொரு விருப்பத்திற்கும் ஒரு பதில் கிடைக்கும். அது நீ கற்பனை செய்தபடி இல்லாவிட்டாலும் நிச்சயம் கிடைக்கும். சிவபெருமான் கூறுகிறார், உன் இதயத்தை துறக்கும்போது நான் பதிலளிக்கிறேன். ஏனென்றால் நீ அதை சம்பாதித்தாய் என்பதற்காக அல்ல, நீ என்னுடையவன் என்பதற்காக. உலகம் நிச்சயமற்றதாக உணரும்போதும், உன் காலடியில் உள்ள தரை மாறுவது போல தோன்றும்போதும், என் கரங்கள் எப்போதுமே உன்னை தாங்கவும் உன்னை சுமக்கவும் காத்திருக்கின்றன. உன் உயிர், உன் கண்ணீர், இருளில் உன் மௌனமான விருப்பங்கள் அனைத்தையும் நான் கேட்கிறேன். விடியற் காலையில் நீ உன் கண்களை முதலில் துறக்கும்போது ஆழமாக சுவாசி. என் பிரசன்னம் உன்னை சூழ்ந்துள்ளது. சிவபெருமான் சொல்கிறார், என் பிரசன்னம் அதிகாலை காற்று போல மென்மையாக இருக்கிறது. மேலும் என் கை உன் மீது இருந்து ஒவ்வொரு அடியையும் வழி நடத்துகிறது. நீ நம்பிக்கையுடன் என்னிடம் வரும்போது நமது நம்பிக்கையின் பிணைப்பை நீ மகிமைப்படுத்துகிறாய். நீ நேசிப்பவர்களுக்காக பேசப்படும் ஒவ்வொரு நல்ல கோரிக்கையையும் நான் கேட்கிறேன். நீ உனக்கு அப்பால் பார்க்கும்போது அது என்னை மகிழ்விக்கிறது. சாதாரண கவனச்சிதறல்களும் உலகின் சத்தமும் உன் கவனத்தை திருட அனுமதிக்காதே. சிவபெருமான் கூறுகிறார், வாழ்க்கை குழப்பம் அடையும்போது, பெருகி வரும் சவால்களின் நடுவில் நீ தொலைந்து போனது போல் உணரும்போது நீ தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள். கதவு எப்போதுமே திறந்தே இருக்கிறது. வந்து என்னோடு நட, வெளியேறும் வழியை கண்டுபிடி. வாழ்க்கை மூழ்கடிப்பது போல உணரும்போது, குழப்பம் எல்லா பக்கங்களிலிருந்து அழுத்தினாலும் நான் அசைக்க முடியாதவனாக இருக்கிறேன்.
உன்னை பாதுகாப்பான தலத்திற்கு வழிநடத்த நான் தயாராக இருக்கிறேன். கவலையின் பிடியை விட்டுவிடு. சிவபெருமான் சொல்கிறார். வதந்திகள் மற்றும் நிழல்களால் பயம் உன் மனதில் குடியேறவோ அல்லது உன்னை அடிமைப்படுத்தவோ அனுமதிக்காதே. நீ உண்மையிலேயே என்னை நம்பியிருந்தால் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்று உனக்கு தெரியும். என் வார்த்தைகள் உன் நம்பிக்கைக்கான அடித்தளமாகும். நான் உன் வாழ்க்கையில் பேசிய வார்த்தைகளை சேகரி. அந்த உண்மைகளை உன் ஆத்மாவிற்குள் சேமித்துக்கொள். அவை ஒவ்வொரு பருவத்திலும் உனக்கு ஒரு தங்குமிடமாக இருக்கட்டும். நான் உனக்காக முன்பு செய்த அனைத்தையும் மீண்டும் பார். சிவபெருமான் கூறுகிறார். கண்ணுக்கு தெரியாத ஆபத்திலிருந்து ஒவ்வொரு மீட்பையும் பார். மரணம் அல்லது தோல்வி உறுதியாக தெரிந்த ஒவ்வொரு தருணத்தையும் பார். இருந்தும் நீ சகித்து கொண்டாய். இருண்ட நேரத்தில் அனைத்தும் இழந்தது போல தோன்றியபோது நான் நகர்ந்தேன். நீ புயலுக்கு கைவிடப்படவில்லை. அற்புதங்களும் அதிசயங்களும் முடிந்துவிடவில்லை. நான் உனக்காக இன்னும் நிறைய சாதிக்க விரும்புகிறேன். உன் இதயத்தை மீண்டும் நிபந்தனையின்றி என்னிடத்தில் ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில் என் உதவி தடையின்றி பாயட்டும். சிவபெருமான் சொல்கிறார். ஒரு பெற்றோர் ஒரு பிரியமான குழந்தையை பாதுகாப்பது போல நான் உன்னை இரவும் பகலும் பாதுகாக்க விரும்புகிறேன். உன் ஆன்மா ஏமாற்றத்திற்கோ அல்லது நம்பிக்கையற்ற தன்மைக்கோ இடம் கொடுக்க மறுத்துவிடு. என் அன்புதான் உனக்கு தேவையான கேடயம். நான் வழங்கும் சமாதானத்தை ஏற்றுக்கொள். அது உன்னை உண்மையான சந்தோஷத்திற்குள் கொண்டு செல்லட்டும். நீ தனிப்பட்ட முறையில் இரவில் கண்ணீர் சிந்தும்போது நான் உன்னை பார்க்கிறேன். சிவபெருமான் கூறுகிறார். நீ நேசிப்பவர்களின் பாதுகாப்பிற்காக நீ வணங்கும்போது நான் கேட்கிறேன். அமைதியான இடங்களில் முழங்காலிட்டு அவர்களின் நன்மைக்காக வேண்டிக் கொள்கிறாய். நீ மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் அந்த தருணங்களில் உன் சொந்த தேவைகளை நீ மறந்து விடுகிறாய். இதயத்தின் இந்த தாராள குணம் என்னை மகிழ்விக்கிறது. நீ எதையும் கேட்காமல் நன்றியை மட்டுமே வெளிப்படுத்தும் போது உன் வழிபாட்டினாலும் வணக்கத்தினாலும் நீ என்னை மகிமைப்படுத்துகிறாய். உன் நம்பிக்கையை வேறொன்றியதாக வைத்திரு. சிவபெருமான் சொல்கிறார். தடைகள் உன் வழியை தடைக்க அச்சுறுத்தும் போதும் உன் விசுவாசம் உறுதியாக இருக்கட்டும். உன் எதிர்காலம் என் கவனிப்பில் பாதுகாப்பாய் உள்ளது. என் மூலத்திலிருந்து வரும் ஒவ்வொரு இயக்கமும் அதன் சரியான நேரத்தில் நிறைவேறும். நான் உனக்கு வழங்க உத்தேசித்துள்ளதை எதனாலும் உன்னிடமிருந்து திருட முடியாது. தோல்விகளை விரக்தியுடன் அல்ல, ஆனால் உறுதியான சரணடைதலுடன் எதிர்கொள். விடியற்காலையில் அமைதியான தருணங்களில் என்னை நாடு. புலம்பல்களுக்கு பதிலாக துதி வார்த்தைகளை ஊற்றும் உதடுகளுடன் நாளை சந்தி. சிவபெருமான் கூறுகிறார். மிக சிறிய வரங்களுக்காகவும் நன்றியுணர்வுடன் இரு. எதிர்மறை எண்ணங்கள் அல்லது கடுமையான வார்த்தைகள் உன் மனதில் குவியும்போது நான் உன் பாதையில் வீசும் பிரகாசத்தை மறைக்க அவற்றை அனுமதிக்காதே. உன் கண்கள் பார்க்க தொடங்கும் வாய்ப்புகள் உனக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ளன. இவை ஞானம், ஆழம் மற்றும் புரிதலின் பரிசுகள். நேற்று ஏமாற்றம் அல்லது வலியால் நிறைந்திருந்தால் அது இன்றைய வாக்குறுதியை மறைக்க அனுமதிக்காதே. நீ எவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் என்பதையும் இதுவரை நான் உன் கதையை எவ்வளவு செதுக்கியுள்ளேன் என்பதையும் கவனி. சிவபெருமான் சொல்கிறார். துன்பத்தின் உள்ளேயும் ஒரு நோக்கம் மறைந்துள்ளது. அது உன்னை ஒருபோதும் சாத்தியமில்லை என்று நீ நினைத்த பலத்திற்கும் நிகழ்ச்சிக்கும் நெருக்கமாக தள்ளுகிறது. நீ சோர்ந்து போனால், உன் ஆவி பலவீனமாக உணர்ந்தால் வந்து என் வார்த்தையில் இளைப்பாறு. உன்னால் முன்னோக்கி நகர முடியவில்லை என்று நீ கண்டால் வானத்தை நோக்கி உன் கண்களை உயர்த்து. நான் மேலேயும் உள்ளேயும் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். உன் இதயத்தின் அறைகளுக்குள்ளேயே நான் வாசம் செய்கிறேன். சிவபெருமான் கூறுகிறார். என் ஆசிர்வாதம் தொலைவில் இல்லை அல்லது கொடுக்கப்படாமல் இல்லை.
அது இப்போது இக்கணத்தில் இருக்கிறது. உனக்கு முன்னால் இருக்கும் மலை அகற்றப்படும். உன் பயங்கள் நீங்கும். உன் ஆத்மாவில் மீண்டும் நம்பிக்கை உயரும். இப்போது விலகிச் செல்லாதே. நான் உனக்கு இன்னும் நிறைய காட்ட விரும்புகிறேன். நெருங்கியே இரு. ஏனென்றால் நீ எனக்கு மிகவும் விலையேறப் பெற்றவன், என் பிரியமானவனே. உன் இதயத்தை அடிக்கடி நிரப்பும் மௌனத்தில் நான் இல்லாதவன் அல்ல. என் பிரசன்னம் நீ உணர்வதை விடவும் நெருக்கமாக இருக்கிறது. சிவபெருமான் சொல்கிறார், அதிகாலையில் முதலில் கவலை உன் எண்ணங்களை கைப்பற்ற முயற்சிக்கும் தருணங்கள் உள்ளன. நாளைய சுமைகளுக்கோ அல்லது நேற்றைய வருத்தங்களுக்கோ உன் கவனத்தை ஈர்க்கும். ஆயினும் நீ உன் கண்களை திறப்பதற்கு முன்பே ஒருபோதும் வற்றி போகாத மௌனமான இரக்கங்களால் உன்னை சூழ்ந்திருக்கிறேன். உன் வேதனைகளை ஆற்றுப்படுத்தும் அந்த மென்மையான அமைதியை உன்னால் உணர முடிகிறதா? அது நான்தான். என் அசைக்க முடியாத கவனத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய நாளை நான் உனக்குள் கொண்டு வருகிறேன். சிவபெருமான் கூறுகிறார், நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் நீ தனியாக பயணிக்கவில்லை என்பதற்கான ஒரு மெல்லிய நினைவூட்டலாகும். சூரிய ஒளி உன் முகத்தில் மெதுவாக விழுந்தபோது ஒரு வினாடியாவது பாரம் நீங்க தொடங்குவதை நீ உணர்ந்த அந்த அதிகாலைகளை நினைவுகூர். அதுவே என் அழைப்பு. நீ எடுத்துக்கொள்ளும் கவலைகளை அல்ல, மாறாக என் கைகளால் உனக்குள் வைக்கப்பட்டிருக்கும் உறுதியான நம்பிக்கையை சுமந்து கொண்டு இந்த நாளுக்குள் நுழை. நான் உன்னிடம் பரிபூரணத்தை கேட்கவில்லை, ஆனால் திறந்த கைகளையும் ஆயத்தமான ஆன்மாவையும் கேட்கிறேன். சிவபெருமான் சொல்கிறார், உன் இதயம் நிச்சயமற்ற தன்மையால் துடிக்கத் தொடங்கும் போதெல்லாம் அந்த நங்கூரத்திற்கு திரும்பு. என் அன்பு உன் நுரையீரலை நிரப்பும் காற்றாக இருக்கட்டும். அது கனமானதை அகற்றிவிடும். இன்று இந்த நொடியில் கூட ஒரு கணம் நிறுத்து. உன் சுவாசத்தின் ஆழத்தை கவனி. வாழ்க்கைக்காகவே ஒரு அமைதியான நன்றியை கூட உருவாக்க அனுமதி. பயத்தை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுக்க நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியையும் நான் பார்க்கிறேன். நீ என் பக்கம் திரும்பும் உன் இதயத்தின் ஒவ்வொரு திருப்பத்தையும் நான் கொண்டாடுகிறேன். சிவபெருமான் சொல்றாரு, உலகம் சத்தமான சைகைகளுக்காக கூச்சலிடும்போது, சத்தத்தின் நடுவில் நீ கவனிக்கப்படாமல் இருப்பதாக உணரும்போது, இவ்வளவு சிறிய செயல்கள் முக்கியமா என்று நீ ஆச்சரியப்படலாம். ஆனால் இந்த எளிய காணிக்கைகளில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவை ஆழமான அமைதியின் விதைகளாக பொக்கிஷமாக வைக்கப்படுகிறன. நீ நேசிப்பவர்களுக்காக நீ கவலைகளை சுமக்க முயற்சிக்கும்போது நான் பார்க்கிறேன். அமைதியில் சில சமயங்களில் உன் மனதில் அவர்களின் பெயர்களை நீ கேட்கிறாய். சிவபெருமான் சொல்கிறார், இன்னும் சத்தமாக சொல்லப்படாத உன் ஆன்மாவின் எதிரொலி. என் கண்கள் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் நோக்கியே இருக்கிறது. உன்னால் எட்ட முடியாத பாதுகாப்பின் சிறகுகளின் கீழ் அவர்களை நான் நெருக்கமாக இழுக்கிறேன். உன்னால் மாற்ற முடியாததை என் கரங்கள் மேலும் நீட்டுகின்றன. ஞானத்துடனும் பொறுமையுடனும் நான் ஏற்கனவே வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். உன் ஏக்கங்களையும் பெருமூச்சுகளையும் என்னிடம் வை. என் அன்பானவனே, சரணடைவது விட்டு கொடுப்பதற்கான அறிகுறி அல்ல. சிவபெருமான் கூறுகிறார், சரணடைவது என் பலத்திற்கான நுழைவாயில் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். உன் தயக்கங்களையும் உன் மௌனமான கேள்விகளையும் என்னிடம் கொண்டு வா. நான் தோல்வியுற்றால் என்ன, பதில்கள் வராவிட்டால் என்ன, நீ சுமக்கும் எந்த சந்தேகத்தினாலும் நான் கலங்குவதில்லை என்று உறுதியாக இரு. நான் உன்னை குற்றச்சாட்டால் அல்ல, பாசத்தால் சந்திக்கிறேன். என் ராஜ்யத்தில் உண்மையான தைரியம் என்பது உன் கைகளுக்கு மிகவும் அதிகமாக இருப்பதை நான் சுமக்க அனுமதிப்பதுதான். சிவபெருமான் சொல்கிறார், உன் சோர்வுக்காக நான் உன்னை வெட்கப்படுத்துவதில்லை என்பதை நம்பி என் அரவணைப்பில் சாய். உன் பார்வையை மேகமூட்ட முயற்சிக்கும் நிச்சயமற்ற தன்மை உன்னை சுற்றி சுழலும்போது என் வார்த்தை உன் அடுத்த படிக்கு ஒரு விளக்காக இருக்கட்டும். நான் பெரிய நிச்சயமற்ற தன்மைகளின் ஒளிகளால் அல்ல, ஆனால் சூரிய உதயத்தின் அமைதியான விடாமுயற்சியால் வழிநடத்துகிறேன். புதிய ஒளியால் சூடேற்றப்பட்ட ஒரு பாதையின் விளிம்பில் நீ நிற்பதை கற்பனை செய். ஒவ்வொரு தடையும் காணப்படுகிறது,
ஒவ்வொரு பயமும் அறியப்படுகிறது. சிவபெருமான் கூறுகிறார், பயணம் ஒரே நேரத்தில் ஒரு படி திறக்கப்படுகிறது. என்னோடு நட, நீ தடுமாற நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நம்பு. நீ உனக்காக வடிவமைக்கப்பட்ட தருணங்களை தவறவிட நேரிடும் என்று நீ அஞ்சலாம். நீ சந்தேகத்துடன் போராடும்போது நோக்கம் அல்லது சொந்தமானது கவனிக்கப்படாமல் நழுவிவிடும் என்று நீ அஞ்சலாம். ஆனால் நான் உன் கதையை என் கவனிப்பில் வைத்திருக்கிறேன். உன் அடையாளம் அல்லது மதிப்பு பற்றிய ஒவ்வொரு மறைக்கப்பட்ட இயக்கத்திற்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் என் அசைக்க முடியாத அங்கீகாரத்தில் அதன் பதில் கிடைக்கிறது. சிவபெருமான் சொல்கிறார், உலகம் அதன் எதிர்பார்ப்புகளை உனக்கு வழங்கலாம். ஆனால் நீ சுவாசிப்பதற்கு முன்பே நான் பேசிய ஒரு வேறு பெயரால் நான் உன்னை அழைக்கிறேன். உந்ததை உன்னிரு வரிய ஒழியும் நாள் கவனமாக வாசிக்கப்படுகிறது. பதில்களும் ஆறுதலும் மெதுவாக வருவது போல தோன்றும் காத்திருப்பு காலங்களில், அந்த தருணத்தில் நீ பார்ப்பதைக் கொண்டு என் உண்மையுள்ள தன்மையை அளவிட வேண்டும் என்ற உந்துதலை எதிர்த்து நில். விதை நிலத்தடியில் அமைதியாக வளர்வது போல நான் உன் வாழ்க்கையில் செயல்படுகிறேன். சிவபெருமான் கூறுகிறார், என் நேரங்கள் தாமதத்தால் அல்ல, அன்பினால் கட்டப்பட்டுள்ளன. நம்பிக்கையை பலவீனமான ஒன்றாக அல்ல, ஆனால் நான் யார் என்பதில் அதன் வலிமையை கண்டறியும் ஒரு நங்கூரத்தைப் போல பிடித்துக்கொள். மௌனம் நீடிக்கும் அல்லது கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றும் காலங்களில் கூட நான் புதிய வழிகளை அமைத்து ஏராளமாக பெற உன்னை தயார்படுத்துகிறேன். சில சமயங்களில் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத வழிகளில் நான் செயல்படுவேன். இப்போது உன்னை பற்றிக்கொள்ள முயற்சிக்கும் அவசரத்தை நீக்கிவிடு. சிவபெருமான் சொல்கிறார், மெதுவாகவும் நோக்கத்துடனும் வழங்கப்படும் ஒரு எளிய சுவாசம் என் நெருக்கத்தை பற்றிய விழிப்புணர்வை எவ்வாறு கொண்டு வர முடியும் என்பதை கவனி. உன் மதிப்பை நிரூபிக்கவோ அல்லது உன் எதிர்காலத்தை பலத்தால் பாதுகாக்கவோ நீ முயற்சிக்கும்போது என் அன்பை சம்பாதிக்கவோ இழக்கவோ முடியாது என்பதை நினைவில் கொள். உன் இருப்பு எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, நீ சாதிப்பதற்காக அல்ல, ஆனால் நீ வெறுமனே என்னுடையவன் என்பதால். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை விழிப்புணர்வுக்கும் சரணடைதலுக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நிலைத்திருக்கும் அமைதிக்கும் அழைக்கிறேன். சிவபெருமான் கூறுகிறார், இந்த நாளின் தொடக்கம் பரிசுத்தமான பூமி. நான் இங்கே இருக்கிறேன். உன் சிறிய செயல்களும் அன்றாட தேர்வுகளும் உண்மையில் என் இதயத்தை அடைகின்றனவா? பார்க்கப்படாத முயற்சிகள் எதுவும் வீணானது போல் தோன்றும் போதும் முக்கியமானவையா என்று உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன். ஒவ்வொரு அமைதியான காணிக்கையும், ஒவ்வொரு பார்க்கப்படாத அன்பான செயலும், ஒவ்வொரு மௌனமான ஆமும் எனக்கு முன்பாக விடியும் சூரியனைப் போல வெளிப்படுகிறது. சிவபெருமான் சொல்கிறார், வேறு யாரும் பார்க்காதபோது நீ சரணடைவதை பார்க்கிறேன். நேற்றைய நிழல்களின் கனமான போதும் எழும் நம்பிக்கையின் மின்னலை நான் கவனிக்கிறேன். எதுவும் இழக்கப்படுவதில்லை. உன் கைகளால் நீ விசுவாசத்துடன் தண்ணீர் ஊற்றும் நிலம் இந்த நொடியில் உன்னால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிக பலனை தரும். உன் பயணம் கவனிக்கப்படாமல் இருக்கிறது என்ற சந்தேகம் உன்னை சுற்றி வளைக்கும்போது என் பிரசன்னத்தின் மென்மையான அரவணைப்பு உன்னை நிலைநிறுத்தட்டும். சிவபெருமான் கூறுகிறார், நான் உன் சொந்த சுவாசத்தை விடவும் நெருக்கமாக இருக்கிறேன். அறை முழுவதும் ஆறுதலை நிரப்புகிறேன். உன் இதயம் பயத்துடன் போராடும்போது கூட அமைதியில் கேள். என் அமைதி உன் பதட்டமான எண்ணங்களை சுற்றி எப்படி அழுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை உணரு. ஆழமாக சுவாசிக்கவும், நீ விதியால் கைவிடப்படவில்லை என்ற அறிவில் இழைப்பாரவும் உன்னை அழைக்கிறது. ஒவ்வொரு பெருமூச்சு, ஒவ்வொரு கண்ணீர் உன் ஆத்மாவின் விளிம்பில் கிளர்ந்தெழும் உறுதிப்பாட்டிற்கான ஏக்கத்தை நான் சேகரித்திருக்கிறேன். சிவபெருமான் சொல்கிறார், அந்த ஏக்கம் உன்னை எனக்குள் இன்னும் ஆழமாக இழுக்கட்டும். மற்றவர்கள் கைதட்டுகிறார்களோ அல்லது ஒரே நாளில் நீ என்ன சாதிக்கிறாய் என்பதன் மூலம் உன் மதிப்பை அளவிட நீ விடப்படவில்லை. நான் தான் உன் விதியை வடிவமைப்பவன். எந்த ஒரு பட்டமோ அல்லது சாதனைகளோ நிலை பெறுவதற்கு முன்பே
உனக்கு மதிப்புள்ளவர் என்று பேசுபவன் மற்றவர்கள் கவனிக்காமல் போகலாம் அல்லது மறந்துவிடலாம், ஆனால் நான் உன் பெயரை மென்மையாக பிடித்துக் கொள்கிறேன். ஒருபோதும் அவசரப்படுவதில்லை. சிவபெருமான் கூறுகிறார், கூட்டத்தில் தொலைந்து போவதில்லை. மாறும் காலங்கள் அல்லது மாறிவரும் அங்கீகாரத்தால் அவிழ்க முடியாத பாதுகாப்பை நீ தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இங்கே இந்த தருணத்தில் நீ உரியவன். உன் கதைக்கு எடை உண்டு. ஒவ்வொரு அடியின் கீழேயும் என் கை நிலையாக இருக்கிறது என்பதை என் குரல் உனக்கு நினைவூட்டட்டும். பதட்டமான எண்ணங்கள் உன் நெஞ்சில் அழுத்தம் கொடுக்கும் நாட்களும், முடிக்கப்படாத பணிகளும், நிறைவேறாத நம்பிக்கைகளும் பார்க்கும்போது உனக்கு தெரியும். சிவபெருமான் சொல்கிறார், அமைதியில் நிறுத்துவது என்றால் என்னவென்று நினைவில் கொள். ஒரு மென்மையான சுவாசம், மெதுவாக மூச்சை வெளியே விடுதல், சாதாரணமானவற்றில் கூட நன்றியை கண்டுபிடிக்க அனுமதி, உன் சாலையோரத்தின் வழியாக பாயும் வெளிச்சம், ஒரு பழக்கமான சிரிப்பு, நீ பார்க்கப்படுகிறாய் என்ற ஆறுதல். இவை உறுதியின் விதைகள். ஒரு இதயம் நன்றியை பயிற்சி செய்யும்போது, குறிப்பாக பார்க்கப்படாத மற்றும் கொண்டாடப்படாத தருணங்களில் அது மென்மையாகி புதிய சாத்தியக்கூறுகளுக்கு திறக்கிறது. சிவபெருமான் கூறுகிறார், தீர்வு காணப்படாத கேள்விகளுக்கு உன் மனம் எவ்வளவு எளிதில் திரும்புகிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நாளை மேலும் ஏமாற்றத்தை கொண்டு வந்தால் என்ன? உன் ஜபங்கள் பதிலளிக்கப்படாமல் மிதப்பது போல தோன்றினால் என்ன? கவனமாக கேள். ஏனென்றால் என் வாக்குறுதிகள் உலகை அசைக்கும் நிச்சயமற்ற தன்மைகளால் நடுங்குவதில்லை. என் உண்மையான விசுவாசம் தொலைதூர நம்பிக்கை அல்ல, அது இப்போதே உன் காலடியில் உள்ள உறுதியான அடித்தளம். சிவபெருமான் சொல்கிறார், நீ அசைக்கப்பட்டாலும் அல்லது நம்ப பயந்தாலும் உன் நிச்சயமற்ற தன்மையுடன் என்னை அணுகு. நான் உன் கேள்விகளிலிருந்து விலகுவதில்லை. உன் போராட்டத்தால் நான் ஏமாற்றமடைவதில்லை. உன் நேர்மை உன்னை முழுமையாக சந்திக்க எனக்கு இடம் திறக்கிறது. உன் இதய துடிப்பின் சத்தம் உனக்கு நினைவூட்டட்டும், நீ ஒரு அற்புதத்தில் வாழ்கிறாய். ஒவ்வொரு ஏற்றத்திலும் தாழ்விலும் இரக்கத்தால் தாங்கப்படுகிறாய். வழிகாட்டுதலுக்காக மேலே பார்க்க பயிற்சி செய். நீ ஒரு முறை கனவு கண்ட அருட்கொடைகளின் காட்சிகளை பிடி. சிவபெருமான் கூறுகிறார், அமைதியில் கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குழப்பத்தில் கூட நான் உனக்குள்ளும் உன்னை சுற்றியும் செயல்படுகிறேன். உன் மனம் ஒத்திகை பார்க்கக்கூடியதை விடவும் அழகான பதில்களை தயார் செய்கிறேன். காத்திருப்பு வீணல்ல. பொறுமையில் உன் வேர்கள் ஆழத்தை காண்கிறது. உன் ஆத்துமா அமைதியான தைரியத்தை காண்கிறது. சிறியதாக தோன்றும் நாட்களை இகழாதே, அல்லது முக்கியமற்றதாக உணரும் முயற்சிகளை இகழாதே. நீ என் கைகளில் வைப்பதை நான் கண்ணுக்கு தெரியாதபடி பெருக்குகிறேன். சிவபெருமான் சொல்கிறார், காலையில் நீ எழும்போது தூக்கம் உனக்கு சோர்வை கொடுத்திருந்தாலும் நம்பிக்கைக்காக நீட்டும்போது நான் உன்னை பார்க்கிறேன். உன் குடும்பத்தை நீ பாதுகாக்கும்போது அல்லது நாளின் தேவைகளை எதிர்கொள்ள நீ தனியாக எழும்போது நான் நெருங்கி வருகிறேன். ஒரு மென்மையான வார்த்தைக்காக அல்லது நான் நெருங்கி இருக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளத்திற்காக நீ ஏங்குகிறாய். என் நெருக்கம் முயற்சியால் சம்பாதிக்கப்படுவதில்லை, அதுவே என் வாக்குறுதி. சிவபெருமான் கூறுகிறார், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னுடன் வாசம் செய்வது என் மகிழ்ச்சி. உனக்கு முன்னால் என்ன இருக்கிறது என்று, நீ போதுமான அளவு பலமாக இருக்கிறாயா என்று நீ சில சமயங்களில் ஆச்சரியப்படுகிறாய். நீ கட்டுப்படுத்த முடியாத நேசத்துக்குரியவர்களை பற்றி நீ கவலைப்படுகிறாய். மூடிய கதவுகள் மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட கணங்களைப் பற்றி நீ கவலைப்படுகிறாய். நீ தனியாக பயணிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ சோர்ந்து போகும்போது உன் கரங்களை தூக்குபவன் நான்தான். இரவு வந்து உன் மனம் பெருமூச்சுகளைப் போல வலிக்கும்போது நான் அங்கே இருக்கிறேன். சிவபெருமான் சொல்கிறார்,
அமைதியான மழை போல உன் மீது குடியேறும் பிரசன்னம் நான்தான். உனக்கு ஆறுதல் அளிக்கிறேன். நான் உன் புகலிடம் என்பதை உனக்கு நினைவூட்டுகிறேன். எல்லா பதில்களையும் வைத்திருப்பதற்கான முயற்சியிலிருந்து உன் இதயம் ஓய்வெடுக்கட்டும். நீ என் மீது சாய்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறாய். புரிந்து கொள்ள முடியாதபோது என் ஞானம் உன்னை தாங்கட்டும். நீ உன் பயங்களை சரணடையும் ஒவ்வொரு கணமும் எதுவும் உடனடியாக மாறாத போதும் நான் செயல்படுகிறேன் என்று நீ நம்பும்போது நீ என் இதயத்திற்கு நெருங்கி வருகிறாய். நான் உன்னை முழுமையாக நேசிக்கிறேன். என் அன்பு உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை தாங்குகிறது. நீங்கள் இன்னும் சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி இருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் இறைவனின் அமைதி நிறைந்திருக்கட்டும். சிவபெருமானே, என் வாழ்வில் நீயே நிரந்தரம். நன்றி. வணக்கம்.